ஜூடா கன்ஸ்ட்ரக்ஷன் கோயில்பட்டி அவங்க நம்ம சுரேஷ் சார் அவர்களை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், வீடோட டீட்டெயில்ஸ் எப்படி என்ன இது சார்? ஆக்சுவலி இந்த வீடு வந்து கோவில்பட்டியில் சாய் சிட்டியில் வேல்ஸ் வித்யாலயக்கு ரொம்ப நியர்பையில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது நம்மளுடைய ஜூடா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய நம்ம ஓனாக பண்ண ப்ராஜெக்ட். சூப்பர் சார். கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம சொந்தமாக எப்படி வீடு கட்டுவோமோ அந்த மாதிரி எல்லாமே கட்டியிருக்கு. சூப்பர் சார். சூப்பர். இது வந்து ஒரு நார்த் ஃபேசிங் சைட்டு, 25 அடி முகப்பு, 2.75 சென்ட்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஓகே சார். ஓகே சார். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்லாமே வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் பண்ணியிருக்கிறோம். உள்ளே போய் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சார். இது வந்து ஒரு 16x10 அப்படிங்கிறதுல ஒரு கார் பார்க்கிங் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். வந்து சப் 4 மீட்டர்ல உள்ள எல்லா கார்ஸுமே வந்து பார்க் பண்றதுக்கு போதுமான ஸ்பேஸ் இருக்கு. இதுல ஒரு காரும் ஒரு பைக்கும் நல்லா தாராளமா பார்க் பண்ணலாம். கிட்ஸுடைய சைக்கிள் அந்த மாதிரி எதுவும் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போற வழியில கூட நம்ம வந்து பார்க் பண்ணி. இது வந்து கார் பார்க்கிங்ல ஒரு வாட்டர் சம்ப் ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு 7000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு போர்வெலுங்க இருக்கு. இந்த போர்வெல்லுடைய டெப்த் வந்து 445 அடி. அவ்வளோ போட்டிருக்குன்னு சார். நல்லா ஃபியூச்சர்ல நாளைக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே அதில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல 445 அடி வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். நல்ல தண்ணியாவே இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து ஃபுல் டீக்வுட்ல பண்ண ஒரு ஃப்ரேமு, அப்புறம் டோரு எல்லாமே பாக்குறீங்க. ஸோ இது வந்து ஆர்கிடெக்ட் ஸ்டைல்லையே ரொம்ப குவாலிட்டியான தேக்கு மரத்தை வச்சு செஞ்சிருக்கும். மற்றபடி குவாலிட்டி இல்லாத எதுவுமே இந்த வீட்டில் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. இந்த வீட்டில் முக்கியமாக குவாலிட்டிக்கு மட்டும்தான் ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். இதில் உள்ள லாக் கூட வந்து நம்ம வந்து பிராண்டடாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து அன்பிராண்ட் கிடையாது. வாங்க நம்ம உள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. இது வந்து ஒரு 16x16 சைஸில் வந்து ஒரு ஹால். ஓகே. நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். இதனுடைய இதில் வந்து நம்ம ஒரு டிவி யூனிட் நம்ம பண்ணியிருக்கிறோம். டிவி யூனிட் வந்து ரொம்ப பிரம்மாதமாக இருக்கும். என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த சின்ன சின்ன நாப்ஸ் கூட எல்லாமே வந்து குவாலிட்டியான பிராண்டான இதாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மாஸ்டர் பெட்ரூமை வந்து பார்க்கலாம் வேணும். ஓகே. எல்லாமே டீக்வுட்ல தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து லேட்டஸ்ட்டாக உள்ள டோர்ஸ். இதில் வந்து சிஎன்சி கட்டிங்கில் எல்லாமே வந்து டிசைன்டு இதை நம்ம கொடுத்துருக்கோம். இதில் உள்ள லாக்ஸுமே செகண்டரி லாக்குமே வந்து எதுவுமே அன்பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணல. எல்லாமே வந்து பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் வந்து நம்ம ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். அப்புறம் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் உள்ள ஹிஞ்சஸாக இருக்கலாம், லாக்கு, அப்புறம் வந்து ஹேண்டில்ஸ், இது எல்லாமே வந்து பிராண்டடான ஐட்டம் மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில், செகண்டரி பெட்ரூமில், ஹாலில் ஒரு 3 இடத்துல ஏசியுடைய வயரிங் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து ஏசியை வந்து ரெடியாக வந்து அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் யூனிட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற அட்டாச் பாத்ரூம்குள்ளே நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ், வால் டைல்ஸ் எல்லாமே 10 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். எதுவுமே வந்து 7 ஃபீட் ஹைட்டில் இல்லை, எல்லாமே 10 ஃபீட் ஹைட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஃபிட்டிங்ஸுமே வந்து பேரிவரோடது. பேரிவர் வந்து ஒரு நல்ல பிராண்டு. அந்த பிராண்டில் இருந்து மிக்சர் வால்வாக இருக்கட்டும், நல்ல தண்ணியுடைய கனெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து பேரிவரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் பெட்ரூம்குள்ளே நம்ம உள்ளே வர்றோம். இந்த செகண்ட் பெட்ரூமும் அதே மாதிரி எல்லாமே டீக்வுட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் என்ன தீம் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி செகண்ட் பெட்ரூம்லையும் சேம் தீம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் நம்ம கொடுத்துருக்குறோம். இங்கே வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா டைல்ஸுமே வந்து பிராண்டட். இந்த டைல்ஸ் எல்லாமே 4x2 சைஸில் இருக்குது. ஒரு கிரேனைட் லுக்கில் ஒரு ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும். அட்டாச் பாத்ரூம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஒரு டார்க் தீமில் கொண்டு வந்திருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஃபிட்டிங்ஸுமே பேரிவர் பிராண்டை சேர்ந்தது தான். இதுவுமே 8x4 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு. கிச்சனை பார்க்க போகிறோம். இந்த கிச்சனில் ஹாலில் இருந்து என்ட்ராகிற இடத்துல ஒரு பார்ட்டிஷன் உட்டனில் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு டீக்வுட் ஃபினிஷில் ஒரு சின்ன ஸ்டோரேஜோடு இது வந்து அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே சிஎன்சி கட்டிங்கில் ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் நம்ம ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு 11x10 சைஸில் ஒரு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். ரொம்ப எலிகண்டான டிசைன். இந்த கிச்சனில் மாடலர் கிச்சனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நல்ல பிராண்டடான கட்லரியாக இருக்கட்டும், பிளேட் கப்போர்டாக இருக்கட்டும், ஆயில் ஜாக்கு வைக்கிற பார்ட்டிஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக அந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு. கிச்சனில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற
பொருட்களை மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு மினி ஸ்டோரேஜ் ஏரியா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குறோம். இதுவுமே வந்து ரொம்ப யூனிக்கான டிசைனாக, ரொம்ப எலிகண்டான மாடலில் நம்ம அமைச்சிருக்கோம். அந்த லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக, உள்ளே இருக்கிற திங்ஸ் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். சிங்கில் வந்து நல்ல தண்ணி, உப்பு தண்ணி ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக 2 டேப் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம சிங்க்கு கீழே நம்ம டஸ்ட்பின் எதுவும் வச்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு யூனிட் கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற சுவிட்சஸ், அப்புறம் யூஸ் பண்ணியிருக்கிற வயரிங் எல்லாமே 3 ஃபேஸிங் வயரிங் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு பவர் பேனலுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எம்சிபி சுவிட்சஸ் லெக்ரண்டோட பிராண்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். வேணும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணிங்களா, இங்கே டெம்பரேச்சர் வந்து ஆமாம், நல்ல ஒரு ஜில்லுன்னு இருக்கும். கண்டிப்பாக கோயில்பட்டி ஏரியாவில் ஒரு ஏசி ரூமில் இருந்த மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரு ஃபேன் கூட நீங்கள் இங்கே மாட்டலை. காரணம் என்ன சார்? அது வாட்டர் ப்ரூஃப் மட்டும் பண்ணல, வெதர் ப்ரூஃபும் பண்ணி அது வந்து நார்மல் டெம்பரேச்சரோட கம்மி பண்ணி கொடுக்கும். ஆப்போசிட் சைடாக 2 தடவை நம்ம கோட் கொடுத்து மொத்தம் வந்து 4 கோட்டிங். அதனால தான் இந்த டெம்பரேச்சர் வந்து நீங்கள் கீழே ஃபீல் பண்ண முடியும். ஓ, ஃபியூச்சருக்காண்டி நீங்கள் சன்கன் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், ஆக்சுவலி வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் இந்த வீடை வாங்குறவங்க வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கீழே இருந்து ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்ததே வந்து G+1க்கு வந்து நம்ம பண்ணிட்டோம். G+1ல் வந்து என்ன காலம் சைஸ் கொடுக்கணும், என்ன மேட் சைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன அட்வைஸ் பண்ணாரோ அதுபடியே நம்ம எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபியூச்சரில் நீங்கள் மாடி எழுப்புறதுக்கும் போதுமானது. ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு வந்து 1000 லிட்டர் வந்து ஒரு போதுமான கெப்பாசிட்டி. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் படி நம்ம வந்து கொடுத்துட்டோம். 2 டேங்க் ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து சால்ட் வாட்டர், ஒன்று வந்து நம்ம நல்ல தண்ணி கவர்மெண்ட்டோடைய வாட்டர்னாலும் சரி, நம்ம ரெயின் வாட்டரை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அதை வந்து நம்ம மேலே யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேங்க்குமே நீங்கள் வந்து மாற்றிக்கிற மாதிரி நம்ம வந்து கேட் வால் கொடுத்துருக்கோம். 2 டேங்க்குமே வந்து உப்பு தண்ணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 டேங்க்குமே வந்து நல்ல தண்ணியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ப்ரொவிஷனும், அதாவது பிகினிங்கில் ஃப்ரம் டே 1ல இருந்தே வந்து நம்ம வந்து எல்லாமே குவாலிட்டி மட்டும்தான் காம்ப்ரமைஸ் பண்ணவே கட்டணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விஷன். நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. எல்லா ஒர்க்குமே இதில் கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு. சூப்பர் சார், தேங்க்யூ. உங்களோட வீடோட எல்லா குவாலிட்டிஸ் எல்லாமே சொன்னீங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்கள் வீடு உண்மையில உங்கள் வீடு கெட்டினா எப்படி கட்டுவீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்கள் சேல்ஸ் வீடு கூட பார்க்காம நல்லா எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம ஜூடா கன்ஸ்ட்ரக்ஷனோட வீடு சாய் சீட்டில் ரெடியாக இருக்குது. வாங்க, வந்து சீக்கிரம் வாங்கிக்கோங்க. 2 வீடு இப்போதைக்கு சேல்ஸ் இருக்குது நியர்பை வேல்ஸ் வித்யாலயா.